அனைவருக்கும் வணக்கம். இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலிமா உங்களை மறுபடியும் சந்திக்கிற மிக மகிழ்ச்சி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றினா வக்ஃப் திருத்த சட்டத்தில் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, இன்றைக்கி நடந்த விஷயங்கள், அதாவது 21/5/2025 அன்னைக்கு ரெஸ்பாண்டன்ட் தரப்பில் சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவருக்கு வந்து ஆஜராகி ஆர்குமெண்ட்டு காலையில் ஸ்டார்ட் பண்ணார். இன்றைக்கி வந்து ஐட்டம் நம்பர் 44 இந்த கேஸ் வந்தது. ஸோ இந்த ஆர்குமெண்ட்டில் பெட்டிஷனர் சைடு வந்து ஆர்குமெண்ட் முடிஞ்சிருச்சு டோட்டலாக நேற்றே. இன்றைக்கி வந்து ரெஸ்பாண்டன்ட் சைடு கவர்மெண்ட் சைடில் ஆர்கியூ பண்ணாங்க. இதில் நிறைய பாயிண்ட்ஸு, நிறைய செக்ஷனை பற்றி ஆர்கியூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் முக்கியமானது என்னென்ன ஆர்கியூ பண்ணாங்க அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, வக்ஃப் அப்படின்றது முஸ்லீம்ஸோட கொள்கைகளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்டாக சொல்கிற போனால், வக்ஃப் இஸ் நாட் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் இஸ்லாம். வக்ஃப் வந்து இஸ்லாம்லே கிடையாது, இட்ஸ் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை எடுத்து வச்சாங்க. அதே மாதிரி இந்த அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 25 and 26 இதில் வயலேஷன் எதுவுமே கிடையாது. அதாவது ஆர்டிகல் 25 சப்கிளாஸ் 2A பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேட்டுக்கு பவர் இருக்குது, ஒரு கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது. அதாவது 26Dலையும் 26 சப்கிளாஸ் Dலையும் ஆர்டிகலில் 26Dலையும் என்ன பண்ணுது, ஸ்டேட்டுக்கு பவர் இருக்குது ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வயலேஷன் எதுவும் 25, 26ல் வயலேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பழைய வக்ஃப் சட்டம் சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோடில் கவர்ன் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த புது சட்டமும் வக்ஃப் சட்டமும் சிபிசியில் கவர் பண்ணப்பட்டிருக்கு. போத் ஓல்ட் ஆக்ட் அண்ட் நியூ ஆக்ட் ரெண்டுமே வந்து சிபிசியில் கவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வக்ஃப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, வக்ஃப் பை யூஸரை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 6 மாதம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ வேணால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் இஸ் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமாக சொல்ல போனால் இந்த வக்ஃப் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓட்டிங் பார்லிமெண்ட்டில் கணக்கெடுப்பு நடந்து எல்லாரும் வாய்ஸையும் ஹியர் பண்ணப்பட்டு ப்ராப்பர் டிபேட் நடத்தப்பட்டு தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கும் வாய்ப்பு கொடுக்காமல எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதிக மெஜாரிட்டியில் வந்தனால இது சட்டமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பழைய சட்டத்தில் வந்து டாட்டர்ஸு, அதாவது பெண் பிள்ளைகள், அதுக்கப்புறம் விதவைகள்லாம் கிடையாது. பட் இந்த சட்டம் வந்து இதில் இந்த நியூ சட்டத்தில் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அவங்களோட ரைட்ஸும் இதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இது வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஆர்டிகல் 14லே வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போது ஒரு ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர்ன்றது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கலெக்டரில் லெவலில் இருக்க ஒரு ஆஃபீஸர், மேலே உள்ள ஆஃபீஸர் தான் பண்ணுறது. அவருக்கு இது சொத்து வக்ஃப் சட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபைனல் அப்படின்னு சொல்லி ஆர்கியூம் பண்ணாங்க பெட்டிஷன் சைடு. ஸோ இதில் இந்த செக்ஷன் 83 சப்கிளாஸ் 2ல் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்டில் பிரச்சனை இருக்குது, இது வக்ஃப் யூசரில் வருதா இல்லை வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வருதா அப்படின்ற பிரச்சனை வரும்போது இந்த 83 சப்கிளாஸ் 2ல் நம்ம சிவில் கோர்ட்டுக்கு போயிட்டு இதை தீர்வு காணிக்கலாம் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி 83 சப்கிளாஸ் 9ல் அப்பீல் டு த சுப்ரீம் கோர்ட் இருக்குது. ஸோ இந்த செக்ஷனில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, நம்ம லிட்டிகேஷன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கோர்ட்டை நாடி நம்ம தீர்வு பெற முடியும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா பெட்டிஷன் சைடில் வந்து ஃபைனல் ஆர்பிட்ரர் வந்து கலெக்டரில் இருக்கிற ரேங்கில் அந்த அதிகாரி மட்டும்தான், அவர் மட்டும்தான் இதை டிசைட் பண்ண முடியும் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ள கவுண்டர் ஆர்குமெண்ட்டாக இதை பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பழைய சட்டமும் பல திருத்தங்களில் நல்ல முறையாக முஸ்லீம்ஸோட வெல்ஃபேருக்காக தான் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற ஓவராலாக இன்றைக்கி ஆர்கியூ பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெஸ்பாண்டன்ட் சைடில். ஸோ இன்றைக்கி ஆர்குமெண்ட்டு 4 மணியோட முடிஞ்சுது. ஸோ தொடர்ந்து இந்த ஆர்குமெண்ட்டு நாளைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நாளைக்கு என்ன ஆர்குமெண்ட்டில் ஆகுது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.